அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு எல்லாம் டிஎம்கேக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இந்த பிஷப்ஸ் ஃபாதர்ஸ்லாம் போயிட்டு இது பண்ணாங்க, ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து யாரோ ஒருத்தர் போட்டிருந்த ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ்லாம் வேணால், இந்த ஃபாதர்ஸ்லாம் வேணால் அவங்க கூட இருக்கலாம், ஆனால் வந்து ஜீசஸே வந்து எங்கள் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. அவங்க போட்டிருந்தா தான் சொன்னேன், நான் சொல்லலை. இப்போ வந்து விஜய் அவர்களே வந்து ஒரு கிறிஸ்டியன், அப்போ வந்து கிறிஸ்டியன் ஓட்லாம் வந்து விஜய்க்கு தான் போகும். இல்லை வந்து டிஎம்கே வந்து இத்தனை நாள் வந்து இங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எல்லா ஓட்டும் அவர்களுக்கு தான் கிறிஸ்டியன்ஸ்க்கு போகும். இப்போ இவங்களாம் வேறு போய் சப்போர்ட் ஆதரவுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கருத்து இருக்குது, அப்படி ஒரு கருத்து இருக்குது. இதில் என்னோட ஸ்டான்ஸ் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தில் மட்டும் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்களோட ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னென்னா வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுபவர்களை, தமிழர்களை நீங்கள் வந்து எப்படி வந்து மைனாரிட்டின்னு சொல்லுவீங்க? அவங்க வந்து எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்துட்டு எப்படி வந்து மைனாரிட்டி ஆக முடியும்? தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் வந்து மெஜாரிட்டி. மற்ற ஸ்டேட்லேருந்து வரவங்க பிற மொழியாளர்களாக வந்து மைனாரிட்டி. அதுவும் பாப்புலேஷன் பேசிஸில், தப்பாக எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என் மொழி தமிழ். நான் சின்ன வயசுலேருந்து நான் குழந்தையாக இருக்கும்போது முதல்ல என் வாயிலேருந்து வந்த சத்தம் அம்மா. அந்த என்னோட வார்த்தை வந்து தமிழ். என்னோட உடல், ரத்தம், என்னோட வாழ்வியல் எல்லாத்தையும் கலந்தது வந்து தமிழ் மொழி தான். அப்படி இருக்கும்போது இது மட்டும் தான் என்னுடைய வந்து அடிப்படையான ஒரு உணர்வு. நான் வந்து தமிழன் அப்படின்றது தான். அதை தாண்டி என்னுடைய மதமோ ஜாதியோ மற்ற விஷயம் எல்லாமே வந்து பர்சனல் பிலீவ்ஸ். அது வந்து தனியாக, அது வந்து இந்த இதில் அவுட் ஆஃப் த கொஸ்டின் அப்படின்றது தான் என்னோட ஸ்டாண்ட்ஸுமே கூட. ஸோ எல்லாருமே மனுஷங்க தான். நீங்கள் வந்து என்ன நல்லதை செஞ்சுருக்கீங்க, என்ன நல்லது செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டால் நல்லாயிருக்கும் எல்லா கட்சிகளும். ஆனால் இவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா நம்மளை வந்து மதத்தின் பேசிஸ்லேயும் ஜாதியின் பேசிஸ்லேயும் வந்து நம்மளை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு மேலேருந்து வந்து நம்ம மனசுலலாம் வந்து ஹேட்ரடை விதைக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இங்கே இருக்கவங்களும் வந்து இல்லை நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பி காட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுது. அதனால தான் வந்து இந்த கட்சிகள்லாம் இதை பண்ணுறாங்க அப்படின்றத ரீசன். ஸோ நம்ம வந்து இதை நீங்கள் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கான அவசியம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் ரிச்சர்ட் ஹாசின். நன்றி, வணக்கம்.